Hello viewers, I am Bensla. நம்ம இப்போ 12th standard accounts பார்க்க போறோம். Chapter 1 Accounts from Incomplete Records. Statement of Affairs. Illustration 9. Ahmad does not keep proper accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. Particulars கொடுத்திருக்காங்க. Ahmad had withdrawn 40,000 for his personal use. He had introduced 16,000 as capital for expansion of his business. A provision of 5% on debtors is to be made. Plant is to be depreciated at 10%. Sum பாருங்க. Ahmed does not keep proper accounts. So single entry system use பண்ணி record maintain பண்ணியிருக்காங்க. Find the profit or loss. Profit or loss prepare பண்ணணும். Year ended 31st March 2018. Particulars பாருங்க. பேங்க் பேலன்ஸ் மட்டும் சம்மில் சொல்லியிருந்தாங்கன்னா அசட் சைடில் என்ட்ரி போடுவோம். இந்த சம்மில் அமௌண்ட் பக்கத்தில் கிரெடிட் டெபிட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா டெபிட் சைடு என்ட்ரி போடணும். டெபிட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். எதுக்காக இப்படி போடுறோன்னா பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் டெபிட். ஸோ டெபிட் அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அசட் சைடு அமௌண்ட் என்ட்ரி போட்டுக்கோங்க. லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் தட் இஸ் கிரெடிட். அப்போ எங்கே என்ட்ரி போடணும்? லைபிலிட்டி சைடு என்ட்ரி போட்டுக்கோங்க. மீன் டைம் 14,000 ஓப்பனிங், 18,000 க்ளோசிங். நெக்ஸ்ட் பர்சனல் யூஸ் அண்ட் பிஸ்னஸ் யூஸ் எதுக்காக வித்ட்ரா பண்ணாலும் தட் இஸ் ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் 40,000. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இயர்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக 16,000 அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 16,000. ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டாஸ். டெட்டாஸ் அமௌண்ட் 5% லெஸ் பண்ணணும். பிளான் இஸ் டு பி டிப்ரிஷியேட்டட் அட் 10%. இயர்ஸ் போக போக பிளான் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் பை பண்ணி 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை சேல் பண்ணுறப்போ பையிங் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ டிப்ரிஷியேஷன். பிளான் வேல்யூவில் 10% டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see how to prepare statement of affairs. 2017 particulars யூஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். 2018 particulars யூஸ் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஹெட்டிங் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2017 in the book of Ahmed. Calculation of opening capital. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டலுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைபிலிட்டிஸ், ரைட் ஹேண்ட் சைட் அசெட். இப்போ சம்மில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். பேங்க் பேலன்ஸ் 14,000 கிரெடிட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் சைட் பேங்க் பேலன்ஸ் என்ட்ரி போட்டுக்கோங்க 14,000. கேஷ் 800 asset. Stock 12,000 asset. Debtors 34,000 asset. Plant 80,000 asset. Furniture 40,000 asset. Then creditors 60,000 liability. Calculation of closing capital. Closing capital கான entry 2018 particulars யூஸ் பண்ணி entry போட்டுக்கலாம். First bank balance 18,000 debit point out பண்ணியிருக்காங்க. So bank balance credit side 18,000. Cash 1,500 asset. Then stock 16,000 asset. Debtors 30,000. Debtorsக்கு adjustment கொடுத்திருக்காங்க. Provision of 5% on debtors. So 30,000 இன்னர் காலத்தில் போட்டுக்கோங்க. Less provision for doubtful debts 5%. 30,000 into 5%.
we get 1500. 1500 less பண்ணிக்கோங்க. less பண்ணும்போது we get 28500. outer காலத்தில் entry போட்டுக்கோங்க. then plans 80,000. 80,000 outer காலத்தில் entry போட்டுக்கோங்க. planned 80,000 adjustment சொல்லியிருக்காங்க. ஸோ 80,000 இன்னர் காலத்தில் போட்டுக்கோங்க. 10% depreciation. ஸோ 80,000 into 10%. we get 8,000. 8,000 இன்னர் காலத்தில் என்ட்ரி போட்டுக்கோங்க. லெஸ் பண்ணும்போது depreciation லெஸ் பண்ணும்போது we get 72,000 outer காலத்தில் என்ட்ரி போட்டுக்கோங்க. then furniture 40,000 asset side. then creditors 72,000 liability. இப்போ சம்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஃபார்மேட்ல என்ட்ரி போட்டுட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. அசெட் வேல்யூ எல்லாம் ஆட் பண்றப்போ we get 1,66,800. சேம் வேல்யூ liability side represent பண்ணிக்கோங்க. 1,66,800. liabilities add பண்ணிக்கலாம். 14,000 plus 60,000 we get 74,000. total asset 1,66,800 less total liability 74,000. total asset லேருந்து total liabilities less பண்ணணும். less பண்ணும்போது we get 92,800. 92,800 opening capital. opening capital entry போட்டுக்கோங்க. 92,800. next closing capital calculate பண்ணலாம். asset side ஃபுல்லா ஆட் பண்றப்போ we get 1,76,000. same value liability side represent பண்ணிக்கோங்க. 1,76,000. then liabilities add பண்ணிக்கலாம். creditors மட்டும் இருக்கு 72,000. liability side 72,000. asset 1,76,000. total asset minus total liabilities less பண்ணும்போது we get 1,04,000. 1,04,000 difference value it's an a capital. 1,04,000 entry போட்டுக்கோங்க. closing capital calculate பண்ணிட்டோம். now we will prepare profit or loss. this is a format of profit or loss. heading பாருங்க. statement of profit or loss for the year ended 31st March 2018. closing capital இப்போதான் calculate பண்ணோம். 1,04,000. 1,04,000 entry போட்டுக்கோங்க. then drawings சம்ல கொடுத்திருக்காங்க. 40,000 drawings entry போட்டுக்கோங்க. additional capital introduce சம்ல இருக்கு 16,000. additional capital introduce 16,000 entry போட்டுக்கோங்க. then opening capital calculate பண்ணோம். 92,800 entry போட்டுக்கோங்க. format base பண்ணி calculation பண்ணலாம் பாருங்க. 1,04,000 plus 40,000 we get 1,44,000 less 16,000 we get 1,28,000 less 92,800 we get 35,200. adjusted closing capital
ஓப்பனிங் கேபிட்டல் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் பிக்கர் வேல்யூவாக இருந்தால் ப்ராஃபிட் இன் த பிஸ்னஸ், ஓப்பனிங் கேபிட்டல் பிக்கர் வேல்யூவாக இருந்தால் லாஸ் இன் த பிஸ்னஸ். இந்த சம்மில் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் பிக்கர் வேல்யூவாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 35,200. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.